இந்த கம்பெனிகளும் நீங்கள் வாங்கின உடனே உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. நீங்கள் எவ்வளவு நாட்கள் நீங்க அதை வைத்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுலயும் ப்ராஃபிட் வரும். கடந்த 5 வருடங்களாக இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாயிட்டு தான் வருது. தற்போது ரீசெண்டாக 389 கோடி ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.63%. இவங்க டெட் ஈக்விட்டியும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சாதகமான அம்சம். தங்கத்தின் விலை ஏறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணுதுன்னா பூஸ்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னா எப்படி தங்கம் உங்களுக்கு வந்து டபுள் த ப்ராஃபிட் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த கம்பெனியும் உங்களுக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் ப்ராஃபிட்டை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. கோயில் நகைகள் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நகைகள், இந்த மாதிரி எத்னிக் வியர்ஸ், இந்த மாதிரி நிறைய புதுசான விஷயங்கள்லாம் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வரிசையில் தங்கமயில் ஜுவல்லரி அப்படிங்கிற இந்த கம்பெனி தங்கத்தை அடிப்படையாக வைத்து தங்கம் ஏறும் பட்சத்தில் மிக வளர்ச்சியை கொண்டுள்ள ஒரு நல்ல கோல்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்டு ஷாப்புலேயும் நம்ம பண்ணும்போது கோல்டு ரேட் ஏறும் பட்சத்தில் தாராளமாக இந்த கம்பெனிகளும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம், நிறைய வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் செக்டர்ஸ் வரிசையில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வரிசையில் ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னாலே எலெக்ஷன் நியூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் நியூஸ் கண்டிப்பாக இருக்குது, அதை பற்றியே நான் பேசுறதுக்காக வரல. மிக முக்கியமான ஒரு ட்ரெண்டிங் விஷயம் நடந்துட்டு இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், தங்கத்தோட விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்குது. எப்படி ஷேர் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான், அதிகபட்ச ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. நம்மளுடைய தங்கமும் அதற்கு இணையாக போட்டி போட்டுக்கொண்டு வந்து உயர்ந்து கொண்டே வருது. ஜென்ரலாக கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இறங்குனா கோல்டு ஏறும், கோல்டு இறங்குனா ஷேர் மார்க்கெட் இறங்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நிகழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே சரிக்கு சரியாக போட்டிக்கொண்டு ஏறிக்கொண்டே வருகிறாங்க. தங்கத்தின் விலை ஏற்றத்திற்கு நிறைய காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்றாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபெடரேஷன் ரேட் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க குறைக்க போவதாக, அதுவும் 3 முறை குறைக்க போவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வைப்பு நிதியோடைய அந்த பர்சன்டேஜெல்லாம் குறையும் போது அடுத்த முதலீடாக மக்கள் பார்க்குறது எங்கன்னு கேட்டிங்கன்னா தங்கம் தான். ஆரம்பத்துலேருந்தே மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த முதலீடாக இருந்து கொண்டே வருது. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் தங்கம் என்பதை மிக மிக அத்தியாவசியமான ஒரு முதலீடாக மக்கள் எல்லாருமே கருதுகிறாங்க. அப்படிப்பட்ட தங்கம் தற்போது பார்த்தீங்கன்னா இன்றைய பதிவின் போது பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆபரண தங்கம் கிட்டத்தட்ட 6390 ரூபாய் என்ற நிலையை எட்டிப்பிடித்து உள்ளது. ஸோ தங்கம் வாங்குவது 8 கிராம் வாங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் சேதாரம், மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் இதெல்லாம் இல்லாமலேயே கிட்டத்தட்ட 51,000 தாண்டி விட்டது. அதெல்லாம் சேர்த்துங்க அப்படின்னா எங்கேயோ போயிடும். ஸோ அப்படிப்பட்ட இந்த தங்கம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டாக தான் மக்கள் வாங்கி குவிக்கிறாங்களா, ஃபிசிக்கல் கோல்டாக தான் வாங்க முடியுமா, வேறு இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் கோல்டுக்கு இணையாக அடுத்தபடியாக 2015 டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறதும் மக்கள்கிட்ட பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. டிஜிட்டல் கோல்டு வரிசையில் மிக முக்கியமாக கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அவங்க அறிமுகப்படுத்தும் போது 2900 அப்படிங்கிற நிலையில் இருந்த அந்த கிராம் இன்று எத்தனை மடங்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப சொற்ப காலம்தான், உங்களுக்கு இன்னும் 10 வருடங்கள் கூட நிறைவு செய்யலை. அப்படி இருக்கும்போது டபுள் த ப்ராஃபிட் மிகல அவங்க வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க வித் 2% இன்ட்ரெஸ்டோட. ஸோ தங்கம் வந்து ஆபரண தங்கமாக வாங்குவதை தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டுக்கு மாறணும். டிஜிட்டல் கோல்டுலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தங்கம் வாங்கும்போது அதற்கு ஈடாக நீங்கள் இன்னும் அதிகமாக விலை கொடுத்து நம்ம ஜிஎஸ்டி இன்னும் எஸ்டி இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக அதிக விலையை கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு கிராம் அல்லது 1 பவுனே நீங்கள் வாங்குறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முதலீடாக நீங்கள் கருதும் பட்சத்தில் தங்கத்தை வேறு எந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. தங்கம் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான முதலீடு தான். இன்னும் வரக்கூடிய வருடங்களிலும் இந்த தங்கத்தின் விலை என்பது பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு இறக்கத்தை எல்லாம் கொடுக்காது. இன்னும் அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து திருமண சீசன் நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும், அடுத்தபடியாக
அட்சய திருதியை. ஸோ எலெக்ஷன் முடிவுகள், எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் தங்கத்தில் ஒரு பெரிய அளவு இறக்கத்தை எல்லாம் தற்போது எதிர்பார்க்க முடியாது. எலெக்ஷன் முடிவுகள்லாம் வந்த பிறகு, பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தங்கத்தில் வந்து ஒரு இறக்கம் என்று சொல்வதை விட இப்படி ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் சற்று இளைப்பாறும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்சால்டேஷன் ஆகும். எப்போதுமே தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப வேகமாக ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அந்த தங்கத்தின் விலையில் பெரிய மாறுதல் இருக்காது. அதற்காக ரொம்ப டீப்பாக இறங்கவும் செய்யாது. இப்போ பழையபடி நீங்கள் கிராம் 5000 ரூபாய்க்கோ 4000 ரூபாய்க்கோ எதிர்பார்க்க முடியுமா? திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி. ஸோ ஒரு சிறிய அளவு இறக்கத்தை வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் 6500லாம் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இறங்குச்சுன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இறங்கலாம்? ஒரு 6000 ரூபாய் ரேட்டு வரைக்கும் இறங்கலாம். அதற்கும் கீழே ஒரு இறக்கத்தை எதிர்பார்ப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் கூட ஜூன், ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ தங்கம் அப்படிங்கிறது புதிய உச்சங்களை மறுபடியும் தொடுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட தங்கத்தை வேறு எந்தெந்த முறையிலலாம் வாங்கலாம்? நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறீங்க, இல்லை கோல்டு ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணி வாங்குவீங்க ஜென்ரலாக. அது தவிர நீங்கள் வேறு எந்த மாதிரி வாங்குறீங்க? பிஸ்கட்ஸாக வாங்குறவங்க இருக்காங்க, காயின்ஸாக வாங்குறவங்கலாம் இருக்காங்க. இதையும் தவிர்த்து அடுத்தபடியாக டிஜிட்டல் கோல்டில் வாங்குறவங்க இருக்காங்க. முக்கியமாக சாவரின் கோல்டு பாண்டு வாங்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் போய் வாங்குறவங்க இருக்காங்க. இறுதியாக கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப சொற்ப அளவு தான், மெதுவாக தான் உங்களுக்கு ஏறும். ஸோ அந்த மாதிரி கோல்டு பீஸ் வந்து டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி வழிகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டு வாங்குறவங்க உண்டு. ஆனால் சற்றே மாறுதலாக இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம டிமெட் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கோம். நாம் ஏன் இந்த மாதிரி வகைகளை கோல்டாக டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நாம் ஏன் கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது? ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மேஜராக கோல்டு மட்டுமா டீல் பண்ணுறாங்க? டைமண்டு, ப்ரீசியஸ் மெட்டல், சில்வர் எல்லாத்தையும் தானே உங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கோல்டு ஷாப்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் வந்திருக்காங்க, சக்ஸஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் உங்களுக்கு சில கோல்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு கம்பெனிகள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அதில் சில தரமான கம்பெனிகள் வரிசையில் நான் உங்களுக்கு சில கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நேயர்கள் மறுபடியும் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிகள்லாம் நீங்கள் இந்த கோல்டு போய் வாங்குறத விட கோல்டு ஷாப்பாகவே வாங்கி வச்சுக்கலாமே. ஸோ நான் அந்த மாதிரி தான் வாங்குறது உண்டு. நல்ல லாபத்தையும் கொடுத்துருக்குது. அப்படிப்பட்ட கம்பெனிகள் வரிசையில் நாம் சில கம்பெனிகளை பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த நம்பிக்கையின் பாத்திரமாக விளங்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ இந்த கம்பெனி தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனியாக பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக 2021 ஐபிஓ வழியாக வந்தாங்க. ஸோ ஐபிஓவில் வரும்போது அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 87 ரூபா தான். ஸோ ரொம்ப ஒரு சொற்பமான விலையில் தான் வந்தாங்க. ஆனால் தற்போது இந்த பதிவின் போது அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 427 ரூபா போய்கொண்டே இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு 87 ரூபா ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தா கூட 8700 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2021. ஆனால் தற்போது அது எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட 42,700 ரூபா உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ தங்கம் வாங்குவதற்கு இணையாக தங்கத்தை விட அதிகமான அளவுக்கு ரிட்டர்னை வந்து இந்த கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு தரமான கம்பெனியாக கருதப்படுது. ஏன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 44,065 கோடி. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டில் அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே மாத வாக்கில் எல்லாம் இது 480, 500 ரூபா அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வந்துடும். இதனால ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் உள்ள கம்பெனியாக கருதப்படுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இவங்க டிவிடெண்டும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 13 பாயிண்ட்ஸ் தன்னகத்தை வச்சுருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக எஃப்ஐஎஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்களும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 9 ஸ்கீமில் இருந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் தற்போது 16 ஸ்கீம்ஸாக மாறி இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்காரங்களாம் தற்போது அந்த கம்பெனியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 5 வருடங்களாக இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகிட்டு தான் வருது. தற்போது ரீசெண்டாக 389 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி
இவங்க டெட் ஈக்விட்டியும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சாதகமான அம்சம். தங்கத்தின் விலை ஏறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணுதுன்னா பூஸ்ட் பண்ணுது. இந்த கம்பெனி ஜீரோ ப்ரமோட்டர் பிளட்ஜ் கம்பெனி. பிளட்ஜிங்கே கிடையாது. தங்கம் நம்ம வேணால் அடமானம் வைக்கலாம், ஆனால் இந்த கம்பெனிகளில் எந்த ஷேரையும் அடமானம் வைப்பது இல்லை. ப்ரமோட்டர் 60% வச்சுருக்காங்க, எஃப்ஐஐஸ் 26% இருக்காங்க, டிஐஐ 5.48% இருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11,584 கோடி. ஸோ டைமண்டு, ப்ரீசியஸ் மெட்டல்ஸு இதுவும் கூட இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவில் ஒரே ஒரு கடையாக ஆரம்பித்த இந்த கம்பெனி தற்போது 107 ஷோரூம்ஸ் வச்சுருக்கிறாங்க, 21 ஸ்டேட்ஸில் வச்சுருக்கிறாங்க. யூனியன் டெரிட்டரிலையும் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷோரூம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 30 ஷோரூம் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க. ஸோ அக்ராஸ் த இந்தியாவும் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் தங்களுடைய பிரான்ச்சஸை விரிவாக்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னா எப்படி தங்கம் உங்களுக்கு வந்து டபுள் த ப்ராஃபிட் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த கம்பெனியும் உங்களுக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் ப்ராஃபிட்டை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன்னா அவங்க வந்து தங்கத்தில் தானே உங்களுக்கு மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ தங்கத்தின் விலை உயரும் போது இந்த கம்பெனிகளுடைய விலையும் தாராளமாக உயரும். ஸோ தங்கத்தின் மீதான விருப்பம் உள்ளவர்கள், தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆனால் அதோடைய விலையை பார்த்து பயப்படுறவங்க, இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி 427 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தாராளமாக நீண்டகால அடிப்படையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். கோல்டு ஸ்டாக்ஸ் வரிசையில் அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு சிறந்த கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா டாடா குரூப்ஸ்லேருந்து வரக்கூடிய டைட்டன். ஜென்ரலாக டைட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறமா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸுக்கு பேர் போனது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டைட்டன் வாட்சஸ் தான் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் ஷேர் மார்க்கெட்டில் வர்றாங்க. டைட்டன் கம்பெனியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த அளவு பிரபலமான ஒரு நல்ல தரமான கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3801 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய எம்கேப் வந்து பார்த்தீங்கன்னா இது லார்ஜ் கேப் கம்பெனி. 3,37,518 கோடி உள்ள கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரியில் வந்த கம்பெனி தான். 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் என்று ஆரம்பித்த கம்பெனி தான் இன்று 3,801 ரூபாய் என்ற விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது எப்பவுமே டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைத்திருக்க தான் அது வந்து என்னவாகுது, நிலக்கரி வந்து உங்களுக்கு டைமண்டாக மாறுது. அதே மாதிரி இந்த கம்பெனிகளும் நீங்கள் வாங்கின உடனே உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. நீங்கள் எவ்வளோ நாட்கள் நீங்கள் அதை வைத்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் ப்ராஃபிட் வரும். நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் உள்ள இந்த கம்பெனி ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்களும் டிவிடெண்ட் நல்லா தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டார்லிங் அப்படின்னே சொல்லலாம். எல்லா மியூச்சுவல் கம்பெனிஸும் டைட்டனை வாங்குவதற்கு ரொம்ப சிறப்பான மும்முரம் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட 43 ஸ்கீம்ஸில் இருந்தது இப்போ 45 ஸ்கீம்ஸாக மாறி இருக்கு. எஃப்ஐஐஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 40,575 கோடி. அதர் காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் விட நல்ல லெவலில் ஒரு சேல்ஸ் பேக்கப் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டெட் ஈக்விட்டியை குறைச்சிருக்கிறாங்க, 0.63 இருக்கிறாங்க. வருடம் கடந்த 5 வருடங்களாகவே இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாகிட்டு தான் வருது. 3,273 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 27%. டைட்டனை பொறுத்த மட்டும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18% இருக்காங்க, டிஐஏ 10% இருக்கிறாங்க, ப்ரமோட்டர்ஸ் 52% இருக்கிறாங்க, பப்ளிக் நாம 17.7% வச்சுருக்கோம். இவங்க வந்து ஒரு 6th லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிராண்டட் வாட்ச் பண்ணுற வேர்ல்டு லெவலில் பண்ணுறதில்ல, இவங்க வந்து 6வது இடத்துல இருக்காங்க. இவங்க தனிஷ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். தனிஷ்க் வந்து லிஸ்டட் கம்பெனியாக இல்லாத காரணத்தினால டைட்டன் வந்து ஒரு ஜுவல்லரி செக்மெண்ட்டாக இதில் வந்து பிரான்ச்சாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கேரட் லேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் மட்டும் இல்லை யூஎஸ்லேயும் இந்த கம்பெனியுடைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கேரட் லேன் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஃபுல்லி ஓன்டு பை சப்சிடரி ஆஃப் த டைட்டன். யார்? கேரட் லேண்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஜாயிண்ட் வென்ச்சர் வச்சுக்கிட்டு எஸ்பிஐயும் டைட்டனும் சேர்ந்து டைட்டன் எஸ்பிஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டு மூலமாக வாங்குறவங்களுக்கு 5% கேஷ்பேக்கும் கொடுக்குற அளவுக்கு இந்த கம்பெனி தங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து ஈர்த்து வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் வகையில், ஜுவல்லரிஸ் வாங்கக்கூடிய வகையில் கேரட் லேன் மற்றும் தனிஷ்க் மூலமாகவும் அந்த டைட்டன் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரிவாக்கம் செய்து கொண்டு வர்றாங்க.
இதன் காரணமாக டைட்டன் அப்படிங்கிற இந்த கம்பெனி நாட் ஓன்லி ஃபார் த வாட்சஸ்க்கு மட்டும் பேர் போடுறது கிடையாது, இந்த மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் டைமண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய விரிவாக்கத்தை செலுத்திட்டு வர்றாங்க. அவங்களுடைய டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டும். ஒரு 17% வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி சிறந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் ஜுவல்லரிஸ்லேயோ இல்லை வாட்சஸ்லேயோ பண்ணுறது மூலமாக ஈவன் பர்ஃப்யூம்ஸ்லாம் கூட இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்கின்கிற பேரில் ஆன்லைன் மூலமாகவும் ரெகுலராகவும் பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் ஒரு விரிவாக்கம் நிறைய பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ டாடா குரூப்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு தரமான நம்பகமான டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த டைட்டன் அப்படிங்கிற கம்பெனியை சொல்லலாம். கூடிய சீக்கிரம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரேட்டு 3,800 இருக்குதுன்னு நீங்கள் நேயர்கள் யோசிக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு ஷேர் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா அதோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக 4,354 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டிருக்கு. ஸோ தங்கம் விலை ஏறும்போது நிச்சயமாக இதற்கும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதை கிடைக்கும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு, அதுவும் டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி செக்ஷனை விரும்புகிறவங்களுக்கு டைட்டன் மிகச்சிறந்த ஒரு சாய்ஸாக இருக்கலாம். டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி கோல்டு ஸ்டாக் வரிசையில் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி நம்ம தமிழ்நாடை அடிப்படையாக வைத்து பேஸாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியுடைய பேர் தங்கமயில் ஜுவல்லரி. எப்படி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து உங்களுக்கு 2021 வந்து இந்த அளவு வந்து பிரபலமாகி உங்களுக்கு வந்து 400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த தங்கமயில் ஜுவல்லரி அப்படிங்கிறது மதுரையை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஷாப்பு. ஸோ அங்கே தான் முதல் பிரான்ச்செல்லாம் ஆரம்பித்து முக்கியமாக மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஹால்மார்க்கு 916 இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்புன்னு சொன்னால் தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்பு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,287 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2010 தான் இவங்க IPO வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. வரும்போது இவங்களுடைய ப்ரைஸும் எவ்வளோ இருந்தது தெரியுமா உங்களுக்கு? 75 ரூபா தான் வச்சுருந்தாங்க. தற்போது இப்போ விலை எவ்வளோ பார்த்தீங்களா? 1,287 ரூபா. கிட்டத்தட்ட 14 வருடங்களில் இத்தனை மடங்கு லாபத்தை வந்து தங்கம் கொடுத்தது போன்றதை விட அதிகமாக கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஏன்னா இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 3,533 கோடி இருந்தபோது இவங்களுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,287 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் வச்சிருக்காங்க. குட் ஃபினான்ஷியல்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் தான். அதனால் உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. டிவிடெண்டும் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 0.93% கொடுத்துருக்காங்க. கடந்த ப்ராஃபிட்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 79 கோடி காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்ல வளர்ச்சியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% கொடுத்துருக்காங்க. இவங்களோட டெட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் கொஞ்சம் சின்ன விஷயம். ஸோ இவங்க டெட் ஈக்விட்டியை குறைக்கும் பட்சத்தில் இந்த ஷேருடைய விலை இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோட்டர் 67% வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க 11% வச்சுருக்காங்க. நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3,152 கோடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையை பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. தங்கத்தை மட்டும் கிடையாது, இவங்க ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், மற்ற மெட்டல்ஸும், ரத்தனங்கள், அந்த மாதிரி சில்வர், அந்த மாதிரி அந்த ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி நல்ல புகழ்பெற்ற நகை கடைங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இப்போல்லாம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய கோயில் நகைகள் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நகைகள், இந்த மாதிரி எத்னிக் வியர்ஸ், இந்த மாதிரி நிறைய புதுசான விஷயங்கள்லாம் அவங்க லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வரிசையில் தங்கமயில் ஜுவல்லரி அப்படிங்கிற இந்த கம்பெனி தங்கத்தை அடிப்படையாக வைத்து தங்கம் ஏறும் பட்சத்தில் மிக வளர்ச்சியை கொண்டுள்ள ஒரு நல்ல கோல்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு இந்த தங்கமயில் ஜுவல்லரி அப்படிங்கிறதும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான்காவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டு ஸ்டாக்ஸ் வரிசையில் ரீசெண்டாக IPO வழியாக உள்ளே வந்த ஒரு கம்பெனி இப்போ தான் வந்தாங்க. இந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 771 ரூபாய் என்ற நிலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய எம்கேப்பு 5,995 கோடி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜூலையில் 2023 தான் வந்தாங்க. வரும்போது இவங்களுடைய IPO ப்ரைஸ் 317 ரூபா. இன்னும் அடுத்த ஜூலை கூட வரல, இவங்க டபுள் ஆகிட்டாங்க. இந்த கம்பெனி மெயினாக எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா
கொல்கட்டாவை பேஸாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஈஸ்டர்ன் ரீஜனில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 136 ஷோரூம் வச்சுருக்காங்க, 99 சிட்டிஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஜுவல்லரி ரீட்டைலர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். நெட் ப்ராஃபிட் 160 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% கொடுத்துருக்காங்க. டெட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த டெட் ஈக்விட்டிலாம் குறைக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். ப்ரமோட்டர் 68%, எஃப்ஐஐஸ் இருக்கிறாங்க 14%, டிஐஐ 7%. இவங்களுடைய நெட் சேல்ஸாக 4075 கோடி வைத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 160 கோடி. ஸோ சென்கோ கோல்டு அப்படிங்கிற இந்த கம்பெனி புது வரவாக மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற வரிசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஈஸ்டர்ன் ரீஜனில் மிக பிரபலமான இந்த கம்பெனியை தாராளமாக நீண்ட கால அடிப்படையில் நம்ம வச்சுக்கலாம். கோல்டு ரேட்டெல்லாம் எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் விலையும் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். ஸோ கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்டு ஷாப்புலேயே நம்ம பண்ணும்போது கோல்டு ரேட் ஏறும் பட்சத்தில் தாராளமாக இந்த கம்பெனிகளும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கம்பெனிகளுமே பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைட்டன் அண்ட் தங்கமயில் ஜுவல்லரி அண்ட் ஆல்சோ சென்கோ கோல்டு, இவங்க எல்லாருமே ஆன்லைன்லையும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரெகுலராகவும் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க வந்து புதுசான விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் புகுத்தும் போதும் புதுசான நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கும் போதும் இந்த கம்பெனிகள்லாம் நல்ல வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இறுதியாக நம்ம இந்த கோல்டு ஸ்டாக்ஸ் வரிசையில் பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், ஐஏஎஃப்எல் இவங்க எல்லாருமே மெயினாக கோல்டுக்காக லோன் கொடுக்கக்கூடிய வரிசையில் இருக்கவங்க. எப்படி கோல்டு ஷாப் சொல்கிறோமோ அதே மாதிரி கோல்டுக்கு லோன் கொடுக்கக்கூடிய வரிசையில் இவங்க 3 பேரையும் நம்ம அசைத்துக்கொள்ளவே முடியாது. இதில் ஐஏஎஃப்எல் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி பற்றிய பதிவை தரத்துக்கு வந்திருக்கேன். முத்தூட் ஃபினான்ஸும் நல்லாவே இருக்கும், இருந்த போதிலும் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து மெயினாக கோல்டு ஃபினான்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்பிஐடைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கவனமாக பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 173 ரூபாய், விலையும் பார்த்தீங்கன்னா சற்று ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக 235 ரூபாய் வச்சுக்கலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேப் 14,656 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு நல்லாவே கொடுக்கக்கூடிய கம்பெனி. மற்ற கோல்டு ஸ்டாக்ஸை விட இந்த ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் 1.73 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி. கடந்த 5 வருடங்களாகவே இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% கொடுத்துட்டு இருக்காங்க. டெட் ஈக்விட்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டெட் ஈக்விட்டி கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35%, எஃப்ஐஐ 28%, டிஐஇ 12% வச்சிருக்காங்க. பப்ளிக் நம்ம அதிகமான அளவுக்கு பர்சன்டேஜ் வச்சிருக்கோம், 23% வச்சிருக்கிறோம். இவங்க நெட் சேல்ஸும் கிட்டத்தட்ட 6884 கோடி வச்சிருக்காங்க. கோல்டு லோன்ஸ்ல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். கோல்டு மட்டும்தான் வாங்கணும்னு கட்டாயமா என்ன? கோல்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு கோல்டு ரேட் அதிகமாக இவங்களுடைய கையிருப்புகளான கோல்டோடைய அசட் வேல்யூ உங்கள்கிட்ட அதிகமாக ஆரம்பிக்கும். இதே லோன்ஸ் அப்படிங்கிறது கோல்டுக்கு தான் எஸ்பெஷலி மெயினாக கொடுக்கறது காரணத்தினால. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் இருக்கும். காரணம் இந்த கோல்டுடைய ஏற்றம் அப்படிங்கிறது தான். வரும் வருடங்களிலும் கோல்டுடைய ஏற்றம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த 5 கம்பெனிகளுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். கோல்டு அப்படிங்கிறது டிஜிட்டல் கோல்டாக வாங்குறது ஒரு முறை அப்படின்னா கோல்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் பண்ணக்கூடிய கம்பெனிகள், கோல்டு ஷாப்ஸ் அதெல்லாம் வாங்குறதும் கோல்டுக்கு வாங்குறதுக்கு இணையான ஒன்றாகவே கருதப்படுது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துருக்குது. நேர்கள் அதனால தங்கம் இந்த அளவுக்கு ஏறிடுச்சே, எங்களால் வாங்கக்கூடிய விலையில இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் தங்கத்தை வேறு எந்த மாதிரி வழிகளெல்லாம் வாங்கலாம், கோல்டு பீஸும் வாங்கலாம். கோல்டு பீஸ் ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டை கொடுக்கும். அதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோல்டு ஷாப்ஸ் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஐபிஓ வழியாகவும் கோல்டு கம்பெனி ஷாப்ஸ் எல்லாம் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி ஐபிஓ வழியாக வரும்போது நம்ம அந்த மாதிரி கம்பெனிகளை வாங்கலாம். ஏன்னா அதுக்கு நல்ல ஒரு சிறந்த சாய்ஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரி. கிட்டத்தட்ட வந்து 75 ரூபாயில் இருந்து இன்னைக்கு 1287 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸும் அதே மாதிரி தான். சென்கோ கோல்டு எல்லாமே ஐபிஓ
மதிப்புகளை வரும்போது விலை கம்மியாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்களில் பல மடங்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நேயர்கள், அதனால் தங்கம் என்பது நமக்கு வாங்க முடியாத எட்டாத கனியாக ஆகிவிட்டது அப்படின்லாம் யோசிக்காமல் நம்ம எந்த மாதிரி வழிகள்லாம் வாங்கலாம் என்பதை திறனாய்வு செய்து உங்களால் முடிந்த அந்த கம்பெனி ஷேர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டால் விலையிலையும் நம்ம வந்து ஏற்றம் பெறும்போது நல்ல லாபத்தை பெறலாம். நமக்கு வேணுமானா அப்போது விற்று வேணால் நம்ம வந்து ஆபரண தங்கம் கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிவிடெண்ட்டு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, இந்த மாதிரி வசதிகளையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த தங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் நேயர்களும் முன்னேற்பாடு காமிச்சு நம்மளால் முடிந்த அளவு தங்கத்தின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட்டை நேரடியாக இருப்பதை குறைத்துவிட்டு மற்ற மறைமுகமாக தங்கத்தை வாங்கி வைத்தால் நாமளும் நீண்டகால முதலீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சியை, நிதானமான ஒரு வளர்ச்சியை, சந்தோஷமான ஒரு வளர்ச்சியை பெற முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.